சார் வணக்கம் சார். வணக்கம். இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் விடுதலை சிறுத்தைகளும் இது இரண்டும் அமைச்சரவை ஐயுஎம்எலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி முதல்ல அதை அனலைஸ் பண்ணுவோம். மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சி விடுதலை சிறுத்தைகள் சந்திப்பாங்க. இந்த தேர்தலில் ஒன்று நடந்திருக்குது. அது பொதுவாக அனலிஸ்ட் எங்களை மாதிரி இவிஎம் பற்றி புரிஞ்சு நாங்கள் பேசுறது ஒன்று, அவங்க இன்னொன்று என்ன சொல்றாங்கன்னா, பொதுவாக தமிழக வெற்றி கழகம் பெற்ற வாக்குல சற்றப்ப 29% மேல வந்துட்டு பட்டியலினத்தவர்கள் போட்ட ஓட்டு அப்படின்றாங்க. பொது நகர மையங்கள்ல, பொதுவாக நகர மையங்கள்ல, கிராமங்களே அது நடந்திருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அது விடுதலை சிறுத்தைகள்கிட்ட வந்துட்டு ஒரு ஷிஃப்ட் ஆயிருக்குது அந்த ஓட் பேங்க் அப்படின்றாங்க. 29% எல்லாமே கிடையாது. இப்போ திருமாவளவன் வந்து இந்த தேர்தல் பரப்புரையில எல்லாம் விஜய் எப்படி விமர்சனம் பண்ணாருன்னா, அதாவது திமுக கூட்டணிக்கு ஆதரவா இருக்கக்கூடிய சிறுபான்மையினர் பட்டியலினத்தவருடைய வாக்குகளை பிரிப்பதற்காக இறக்கி விடப்பட்டவர் தான், பாஜகவால் இறக்கி விடப்பட்டவர் தான் விஜய் அப்படின்னு சொன்னார். எல்லாம் சொல்லிக்கிட்டு முடிச்சிட்டார். இப்ப ஆட்சிக்கு ஆதரவு கொடுக்கறது அப்படின்றது ஒரு ஜனநாயக ரீதியா நீங்க ஆதரவு கொடுக்குறீங்க, இல்லாட்டி குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்துடும், இல்ல தேர்தலை சந்திக்க வேண்டியது இருக்கும், எனவே நாங்க கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இடதுசாரி எல்லாரும் கொடுத்தீங்க. ஓகே, கூட்டணியில சேர்றதுன்னு என்ன ஆகும்? கூட்டணியில சேர்ந்துட்ட உடனே யுவர் பார்ட்டி, ஒரு ஐடியாலஜி வில் பி ஐடென்டிஃபைடு வித் தாவேகா. தாவேகாவோட சேர்ந்துதான் விடுதலை சிறுத்தைகள் பார்க்கப்படும். அப்ப ஓட்டு போட்டாங்கன்னா வந்து நினைப்பாங்க, கரெக்டா அண்ணனை பத்தியா நம்ம வழிக்கு வந்துட்டாரு அப்படிதானே சொல்லுவாங்க. இது வரைக்கும் திருமாவளவன் வழியில இவங்க போயிட்டு இருந்தாங்க, இப்ப அந்த மக்களுடைய வழியில இவர் போறாரு. இது நாளைக்கு என்ன ஆகும் விடுதலை சிறுத்தைகள் அப்படின்னா, இவங்களுடைய வெற்றி தோல்வி தாவேகாவோட இணைஞ்சிருந்தா தான் கிடைக்கும். மறுபடியும் எதிர்த்து இருந்தாங்கன்னா வராது. அந்த ஓட்டு செட்டில் ஆயிடுச்சு. இவர் அங்கே போன உடனே அவங்க சரியான முடிவு எடுத்துட்டோம், அவ்வளோதான், இதுக்கு மேலே நம்ம அப்படியே பொண்ணு நின்றுவாங்க. எப்படி பழைய காங்கிரஸ் ஓட்டு எம்ஜிஆருக்காக போயிடுச்சு நின்றுச்சோ அந்த மாதிரி நின்றுவாங்க. இதுக்கு மேலே விசிகா அப்படின்றது ஒரு பொட்டன்ஷியல் ஃபோர்ஸாக இருக்காது அப்படின்னு சொல்றவங்களுடைய கருத்து மெய்ப்பிக்கக்கூடிய ஒரு அபாயகரமான சூழல் ஏற்படும். இந்த திருமாவளவன் அவர்கள் நீண்ட நாட்களாக வைத்திருந்த கோரிக்கை, அவங்களுடைய இலக்குன்னு கூட சொல்லலாம், ஆட்சி அதிகாரத்தில் பங்கெடுப்பது. அந்த ஒரு கனவு நிறைவேறுது. இப்ப இந்த ஆட்சி அதிகாரத்துல என்ன பங்குங்க கிடைக்கிறது? இப்ப எதை ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கிறாங்க? ஆதி திராவிட நலத்துறை. இதுக்கு பேர் ஆட்சி அதிகாரத்துல பங்காது. முஸ்லீம்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? சிறுபான்மை நலத்துறை. ஆனா இந்த பஜனை தானங்க வந்துட்டு கிட்டத்தட்ட 60 வருஷமா நடந்துட்டு இருக்குது. இது என்ன ஆட்சியில் அதிகாரத்துல பங்காது. அதனால நான் சொல்ல வரேன், இது எத்தனை உங்களுக்கு பயனளிக்காது. நான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்த ஒருத்தருக்கு வந்துட்டு ஒரு மந்திரி பதவி தரணும்னா கொடுங்க, பொதுப்பணித்துறை கொடுங்க, வேளாண் துறையை கொடுங்க. இல்ல முன்னாடி போகலையே. இல்ல ஏன் இப்ப மட்டும்தான் ஒத்துக்கிட்டாங்கல்ல? இப்ப ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறம் தானே அந்த அமைச்சரவை பதவி இருக்குது. 2 ரிசர்வ் பண்ணிருக்கீங்களா, வேளாண் துறையை ரிசர்வ் பண்ணிருக்கீங்க, முஸ்லீம்களுக்கு வந்துட்டு வேற ஒரு துறையை ஒதுக்கிடுவீங்க. ஏன் இதுல ஒரு முஸ்லீம் கொண்டாந்துருக்கீங்க இல்லையா, இந்த இதுல பதவி ஏற்றிருக்காரு இல்லையா, அவருக்கு தூக்கி சிறுபான்மை நலத்துறையை கொடுங்க. இல்ல அந்த மக்கள், அந்த பிரிவினருக்கு தான் அந்த மக்களுடைய உண்மையான தேவை. பேசல, இப்படி பேச மார்ஷல் பேசல. பதவின்ற ஒரு குறிக்கோள், அவ்வளவுதான். எது கொடுத்தாலும் சரின்றாங்கல்ல. இப்ப எது கொடுத்தாலும் சரின்னு யார் சொன்னது? காங்கிரஸ்காரன் சொல்றான், அவனுக்கு பதவி கிடைச்சா போகும். விடுதலை சிறுத்தைகள் எதுவுமே பேசல. அப்ப என்ன அர்த்தம்? இங்க மட்டும் என்ன சாதிச்சுருவீங்க நீங்க ஆட்சிக்கு வந்து? பங்கேற்று ஒண்ணும் கிடையாது. இல்ல திருமாவளவன் அவர்களுக்கு வேற ஆப்ஷனும் இல்ல. இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு ஒரு அழுத்தம். அதை நான் ஒத்துக்கிறேன். திமுக ஒத்துக்காது. ஆப்ஷன் எல்லாம் இல்லைன்னு சொல்லாதீங்க. திமுக ஒத்துக்காது சார், அதிமுக ஒத்துக்காது. ஐயா, திமுக ஒத்துக்குது, அதிமுக ஒத்துக்குது, அல்லது விடுதலை சிறுத்தைகள் கட்சி அப்படின்றது ஒரு கொள்கை பூர்வமானது. அதற்கான அடித்தளம் இன்னைக்கு இருக்குது. அவங்களுடைய கொள்கைக்கான தேவை இன்னைக்கு இருக்குது. எனவே அதுதான் முக்கியம். திமுக ஒத்துக்கிச்சா, அதிமுக ஒத்துக்கிச்சா, விஜய் ஒத்துக்கிட்டாரா? அது கிடையாது. அவங்க கட்சி இருந்து செயல்படுறதுக்கான அடிப்படை இருக்கு, அவசியம் இருக்கு, அவ்வளவுதான். அதனால நம்ம பேசுறோம். இல்லாட்டி நான் என்ன இவ்வளவு தொண்டை தண்ணி ஊத்த நான் ஏன் பேசுறேன்? சிறுத்தைகள் அவ்வளவுதான், அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா, அந்த போய் சேர்ந்தாச்சு, அவ்வளவு இதுக்கு மேல ஒண்ணு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் போலாமே. அப்படி கிடையாது விடுதலை சிறுத்தைகள் அப்படின்றது. என்னுடைய தமிழர் சமூகம் இன்னைக்கு நல்லா இருக்கு அப்படின்னா விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவர் திருமாவளவன் ஒரு பெரும் காரணம்னு நான் நினைக்கிறேன். இது இணக்கப்பாடு, இந்த சமூக இணக்கப்பாடு, இது ஓரளவுக்கு நல்லா போயிட்டு இருக்குது அப்படின்னா அது காரணம் திருமாவளவன் விடுதலை சிறுத்தைகள் நான் நினைக்கிறேன். அதுதான் பொது தொகுதியில 2 பேர் ஜெயிக்கிறாங்க. எந்த மாநிலத்தில் நடந்திருக்குது ஒரு தலித் கட்சி பொது தொகுதியில் நின்று ஜெயிக்கிறது? ஜெயிச்சா இல்லையா?
சொல்லுங்க. அப்புறம் எந்த முறை ஜெயிக்கலாம்னு கேட்காதீங்க. இந்த முறை ரொம்ப வந்துட்டு EVM-க்கு போனோம், அப்புறம் மறுபடியும் அதனால அதை விட்டுருங்க. நான் என்ன சொல்ல வரேன், முஸ்லீம் லீக் என்ன ஆயிட போகுது? முஸ்லீம் லீக்லேயே வந்துட்டு 60% பேர் தான் திமுக கூட்டணி ஓட்டு போட்டாங்க சொல்றாங்க. 40% பேர் அந்தாண்ட தான். அவங்க சரின்ற மாதிரி தான் இவங்களுடைய போற முடிவு ஆகி போச்சு. அப்புறம் இந்த கட்சி மட்டும் தான் இருக்குது. இதுக்கப்புறம் இவங்க எல்லாம் வந்துட்டு தாவேகாவுடைய தொங்கு சதை, அவ்வளவுதான். திருமாவளவன் அவர்கள்ட்ட சமீப காலம் ஒரு பதட்டம் தெரியுது. அவர் வந்து சொல்ற கட்சிக்குள்ள வந்துட்டு சில அதிருப்தி எல்லாம் இருக்குன்னு சொல்றாங்க. அது என்ன காரணம் அப்படின்னா, திமுக கூட்டணியில அவருக்கு ஒரு 15 தொகுதி கொடுத்திருந்தாங்கன்னா இந்த பிரச்சனையே கிடையாது. நான் ஆரம்பத்துல இருந்து நீங்க எத்தனையோ முறை கேட்டிருக்கீங்க, தமிழ்நாட்டுல 3வது பெரிய கட்சின்றது விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான். அதுக்கு இணையான மற்றொரு கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி நான் நிறைய சொல்லியிருக்கேன். ஆனா ஏற்றுக்கொள்ளப்படல. 6-8 ஆகினாங்க. அது 6-12 ஆகி இருந்தாங்கன்னா கூட வந்துட்டு அவங்க பாருங்க, நம்ம சமூகத்துக்காக நம்ம நிக்கிற நம்ம கட்சிக்கு இந்த கூட்டணியில என்ன மரியாதைன்னு யோசிக்க மாட்டாங்க. அவர் எவ்வளவு விவரப்படுத்தியிருக்காரு, அரசியல் படுத்திருக்காரு. நீங்க கொடுக்கல, அவன் மாறி ஓட்டு போடுறான். பெருசா எல்லாரும் போடல, அதான் சொல்றேன். 29% போச்சு. போறது இல்ல, அது எவ்வளவு பெரிய எரோஷனை ஏற்படுத்துது. நீங்க 400 இடத்துல ஓட்டு வாங்குற இடத்துல 300 ஓட்டு வந்துட்டு இன்னைக்கு தாவேகா வாங்கிட்டான்ல, நீங்க 250 ஓட்டுல வந்து நிக்கிறீங்கல்ல, எங்க அந்த பூத்துல இதெல்லாம் நடந்திருக்கு. இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக்குக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. திமுக கூட்டணியில ஸ்ட்ராங்கா இருக்கிறோம், நாங்க வேற எதுவும் முடிவு எடுக்க மாட்டோம்னு இருந்தவங்க இன்னைக்கு இந்த லெவலுக்கு இறங்கி வந்திருக்காங்க. அவங்க முடிவு பாக்குறீங்க? இந்திய அளவில் அவங்களுக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு வழிகாட்டுதலா இருக்கலாம். காங்கிரஸோட இணைஞ்சு நிக்கலாம் அப்படின்ற மாதிரி நினைக்கலாம். எங்க காங்கிரஸ் வந்துட்டு அங்க அவங்களுக்கு வந்துட்டு நிறைய அமைச்சரவை பதவியெல்லாம் கொடுத்துருக்குது கேரளால. ஸோ அந்த லைனை ஒட்டியே நம்மளும் போகலாம் அப்படின்னு அவன் நினைச்சிருக்கலாம். அதுதான் அந்த முடிவுக்கு முக்கிய காரணம்னு நான் நினைக்கிறேன். திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி விட்டு இந்த 2 கட்சிகளும் உடைச்சுக்கிட்டு வெளில வராங்கன்னு புரிஞ்சுக்கலாமா? இல்ல, நம்ம அவசரப்பட்டு அந்த மாதிரி ஒரு முடிவுக்கு வர முடியாது, ஜோசியமும் சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்றது சமூக நீதி, மதச்சார்பின்மை, மாநில நலன், மாநில சுயாட்சி அப்படின்ற பல்வேறுபட்ட கோரிக்கைகளையும் தமிழுக்கு முதன்மைப்படுத்தியும் இருந்து இயங்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சி. அதை விட்டு இவங்க 2 பேரும் விலகி இருக்கிறாங்கன்னா இவங்களுக்கு தான் இழப்பு, அவங்களுக்கு ஒன்றும் இல்லை. நீங்க திமுக தனிமைப்படுத்தவே முடியாது. நீங்க திமுக தனிமைப்படுத்துறத நினைச்சீங்கன்னா திமுக பலம் பெறும். எழுதி வச்சுங்க, திமுக பலம் பெறும். ஏன்னா அதால வந்துட்டு ஒரு தொகுதியிலையும் ஆழமா வேலை செய்யக்கூடிய ஆட்கள் இருக்கிறாங்க, நிர்வாகிகள் இருக்காங்க, அனுபவம் இருக்குது. எனவே அவங்கள நீங்க வெளில போறதுனால ஒன்றும் ஆயிடாது, ஒண்ணுமே ஆயிடாது. இல்ல இந்த மாதிரி இந்த தேர்தலுக்குள்ள பாத்தீங்கன்னா திமுக இன்னும் வேகமா வந்துட்டு பவுன்ஸ் ஆகும். இல்ல, இது வரைக்கும் வரலாற்றுல கூட்டணி இல்லாம திமுக ஜெயிச்சதே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஏங்க அதெல்லாம் வந்துட்டு கதைங்க. அண்ணா கூட கூட்டணி வச்சாரு. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் அது சொல்லிட்டு இருக்குது இல்லையா? இதெல்லாம் அந்த 2016 ஒரு மக்கள் நல கூட்டணி ஒன்று நல்ல துட்டு கொடுத்து ஏற்பாடு பண்ணி வைக்க வேண்டியது. அப்புறம் நாங்க தனியாவே ரெண்டு கீழ்ச்சி பண்ண வேண்டியது. அது மக்கள் நல கூட்டணி இல்லாம இருந்துச்சுன்னா அப்ப தெரியும் கதை. அப்புறம் தனியா நின்று நீங்க எல்லாம் வந்துட்டு கால வாரிட்டு போனீங்களே, ஒண்ணுமே இல்லாத ஜெயலலிதா தோத்த காலங்கம்மா, அப்ப என்னாச்சு உங்களுடைய கட்சி? கூட்டணி இல்லாமலே நாங்க எல்லாம் சாதிப்போம்னா 2001 போயிட்டு ஏன் ஒருத்தர் வீட்டுல ஏறி இறங்கினாங்க ஜெயலலிதா? அதனால இதெல்லாம் கதை. இதுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்லணும். நம்மளுக்கு விவரம் தெரியுமே, அதனால இதுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் தான் இல்லை. இல்ல, அப்படிப்பட்ட கட்சிகள் கூட்டணி ரெப்ரசன்டேஷன்ன்றது என்னது? இப்போ நீங்க என்ன பேசுறீங்க? தாழ்த்தப்பட்டவர் கொடுத்துறாங்க, அவங்க கொடுத்துறாங்க, இவங்க கொடுத்துருங்க, ஏன் மாதிரி சொல்லணும்? ரெப்ரசன்டேஷன் தானே அது காரணம். அப்போ ஒரு கட்சியும் ஒரு ரெப்ரசென்ட் பண்ணது இல்லையா? ஒரு சமூகத்தை ரெப்ரசென்ட் பண்ணது இல்லையா? விடுதலை சிறுத்தைகள் ஆகட்டும், இந்திய யூனியன் முஸ்லீம்கள் ஆகட்டும், தொழிலாளர் சமூகத்தை ரெப்ரசென்ட் பண்ணது கம்யூனிஸ்டுகள். அது இடம் கொடுக்குறாங்க. அதை எப்படி நம்ம தப்பா சொல்ல முடியும்? ஸோ கூட்டணின்றது இன்னொரு வகையில பாத்தீங்கன்னா இந்த அடிப்படையை கொண்டதுதான். கிருஷ்ணசாமி நீங்க இடம் கொடுக்குறீங்க அப்படின்னா தென் மாவட்டங்கள்ல அந்த சமூக செல்வாக்கு தான் வந்துட்டு அவர் அந்த கூட்டணி கொண்டு வருது. அந்த கூட்டணி அந்த கட்சியை நோக்கி இந்த பெரிய கட்சி போகுது, ஈர்க்கப்படுகிறது. அதை ஒத்துக்கணும். இப்போ விஜயனுடைய அமைச்சரவையில சிறுபான்மையினருக்கு கொடுத்திருக்கக்கூடியது, தலித்களுக்கு கொடுத்திருக்கக்கூடியது, அல்லது பிராமணர்களுக்கு 2 இடம் கொடுத்திருக்கக்கூடியது, பெண்களுக்கு உரிய முக்கியத்துவம் கொடுத்திருக்கப்படுது, இதெல்லாம் கொஞ்சம் சிறப்பு அம்சங்களா? இல்லைங்க, இதெல்லாம் சிறப்பு அம்சமே கிடையாது. ஒண்ணுமே தெரியாதவங்க எல்லாம் தூக்கிட்டு வந்து வச்சுக்கிட்டு
சிறப்பு அம்சம் இதுதான். அதுல இருக்கக்கூடிய சில நல்லது நம்ம பார்க்கலாம். என்னது நல்லது? 6 தலித் அமைச்சர்களை அவங்களா டெலிவரி, அவங்க என்ன ஒரு பிறப்பு ரீதியா அவங்க டெலிவர் பண்ண போறாங்க, அவங்களுக்கு டேலண்ட் பிறப்பு ரீதியான தானே. நான் பெண்களுக்கான ஒரு முக்கியத்துவம் பாத்தீங்கன்னா அந்த பெண் என்ன சொன்னாங்கன்ட்டு, கீர்த்தனா என்ன பேசுறாங்க, 10 லட்சம் கோடி கடன் வாங்கிட்டு சுத்தமா கழுவி தொடச்சி எடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்னு. இந்த அனுபவத்தை தான் வச்சு நீங்க தொழில்துறை கொடுத்துருக்கீங்க. நல்லா இருக்கு, விளங்கிடும். ஒரு புரிதலே இல்லாத ஆளை வந்துட்டு நீங்க எட்டாவது கொடுத்துட்டு நீங்க சாதனை பண்ணிட்டா அப்படின்னு நீங்க பேத்திக்கிட்டீங்கன்னா என்ன இருக்கு அர்த்தம்? ஒண்ணுமே கிடையாது. பல ஆண்டுகளுக்கு பிறகு காங்கிரஸ் அமைச்சரவையில் இடம் பிடித்திருக்கிறது. பல ஆண்டுகளுக்கு பிறகு ஏங்கி தவித்த காங்கிரஸிற்கு அமைச்சர் பதவி கிடைத்திருக்கிறது. அவ்வளவுதான். ஏங்கி தவித்தவனுக்கு 2 சீட்டு கொடுத்துறாங்க. எதை வேணாலும் கொடுங்க சார், ஏதாவது கொடுக்குறீங்க, அது போறோம். எடுத்துக்கணி உயர்கல்வித்துறை, எடுத்துக்கணி சுற்றுலாத்துறை, மேட்டர் முடிஞ்சு போச்சு. பாருங்க, ஒன்னும் ஆயிடாது. இது நேஷனல் லெவல்ல ஒரு பெரிய ஒரு இமேஜ விஜய்க்கு கொடுக்காதா? ஏன்னா மோடி எதிர்ப்புல மு.க. ஸ்டாலின் அவர்கள் மோடி எதிர்ப்புல ஏன் மோடி காங்கிரஸ் இருக்கு சார், மோடி எதிர்ப்பு தான் சார் ஆகணும் சார். ஒண்ணு புரிஞ்சுங்க, நீங்க மோடி எதிர்ப்புல இந்த தேர்தல் நேர்த்தியா நடக்கலன்ற 108 + 73 எவ்வளவு ஆச்சு? 181 ஆச்சா? இதுதானே திமுக ஜெயிக்கும்னு சொன்னீங்க. எல்லாரும் சொன்னது அதானே, 180 மேல வரும் அப்படின்னு சொன்னது அதானே. அவர் ஸ்டாலின் சொன்ன 200+ தான் விட்டுருங்க, இதானே சொன்னாங்க. இருக்கா இல்லையா? அப்படியே திமுக ஜெயிச்ச இடத்துலதான் இது அவ்வளவு நடந்திருக்குது. எவ்வளவு ஆதாரத்தை நான் இன்னைக்கு பேசுறேன். இன்னைக்கும் நான் சொல்ல வரேன். ஒரு உதாரணத்துக்கு, எந்த பூத்துலயாவது திமுகவுக்கு 5 ஓட்டு மட்டும் தான் விடுன்னு நீங்க சொல்லுவீங்களா? மயிலாப்பூர்ல, மாம்பழத்துல, கும்பகோணத்துல, குளம்பேட்டையில, தாம்பரத்துல, ஸ்ரீரங்கத்துல பூத் நம்பர் 95ல திமுக 5 ஓட்டு தான். அது சொல்லிட்டு ஒரு பத்திரிகை சிரிக்கிறார், மாறி போயிட்டாங்க. திமுகங்களே விஜய் ஓட்டு போட்டாங்க. இந்த அறிவின்மை என்னன்னு சொல்றது? நான் அந்த பத்திரிகையாளரை மதிக்கிறேன். இந்த அறிவின்மை என்னன்னு சொல்றது? இவங்க பத்தி தெரியாமலே பேசுறீங்களே. 5 ஓட்டு விடுமா? 14 பேர் பூத்து கமிட்டி, கூட்டணி கட்சி, குடும்பங்கள். ஜெயலலிதா நிற்கும் போது 70,000 ஓட்டு வாங்கின திமுக, ஜெயலலிதாவை எதிர்த்து 70,000 ஓட்டு வாங்கின திமுக. அப்படியேப்பட்ட கட்சி ஒரு பூத்துல 5 ஓட்டு வந்துச்சா? அது சொல்லி சிரிக்கிறாங்க, மாறிட்டாங்க. எதில் நிறைய அப்படியே சிரிக்கிறாரு. நீங்க ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கலன்னா எவ்வளவு விதமான தவறான புரிதலுக்கு இட்டு செல்றது பாருங்க. இது இவிஎம் அப்படின்றது இது எப்படி செயல்படுத்தப்படுகிறது, பயன்படுத்தப்படுகிறது அப்படின்றதுக்கு ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள். அது ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க ஓட்டை. விழுந்த ஓட்டு ஒரு 305 205 இருக்கலாம். 200 ஓட்டை ஷிஃப்ட் ஆயிடுச்சு, காலி. மீதி 5 போட்டுருது. 5 ஓட்டு அப்படின்னு ஒண்ணு. அந்த திமுக இது இன்ன வரைக்கும் வெண்ட சொல்ல பாருங்க. அவன் மானக்கேடுன்னு விட்டுட்டு இருப்பாங்க. ஆனா உண்மை என்ன அவங்களுக்கு தெரியல, இது எப்படி அது நடந்தது அப்படின்னு. நான் என் புத்தகத்துல இந்த வாத்தியந்திர சூழ்ச்சி மக்களாட்சி வீழ்ச்சி புத்தகத்துல ஒரு கிளாசிக் உதாரணமா அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை நான் எழுதியிருக்கிறேன். 2019 தேர்தலில் 22 லட்சம் ஓட்டு வாங்குது அந்த கட்சி. எல்லா தொகுதியிலும் போட்டிடுது. தமிழ்நாடு முழுவதும் சற்றப்ப 2000 பூத்துல அதுக்கு ஒரு ஓட்டு கூட கிடையாது. ஆனா அங்க வந்துட்டு பூத் கமிட்டி இருக்குது, அவங்களுக்கு ஓட்டு இருக்குது, எல்லாமே இருக்குது. கட்டமைப்பு ரீதியான கட்சி அமமுக அப்போ இப்பவும் தான். ஆனா ஒரு ஓட்டு கூட இல்லை. ப்ரொட்டஸ்ட் எல்லாம் பண்ணாங்க. நானும் இதை வந்துட்டு தரகரனோட நான் நேரில் உட்காந்து பேசிட்டு இருக்கிறேன். என்ன பண்றது, இப்படிலாம் அநியாயம் பண்றாங்க அப்படிலாம் சொன்னாரு. அப்புறம் அவர் அந்தாண்ட போயிட்டாரு, அது வேற கதை. அன்னைக்கு அவர் எடுத்துருந்தாருன்னா இந்த பிரச்சனையில இன்னைக்கு அவர் முதன்மை கட்சியா வந்திருப்பாரு, விட்டுட்டாரு. 2000 பூத்துல சுப்பிரமணிய சாமிக்கு 1999 பல பூத்துல ஓட்டே இல்லை, ஒரு ஓட்டு கூட இல்லை. அவரு கோர்ட்ல ஆர்கியூ பண்ண போது அதான் சொன்னாரு, என்னோட பூத் கமிட்டி மெம்பர் இருக்கிறான் அதே இடத்துல நான் 92 இவ்வளவு ஓட்டு வாங்கி இருக்கிறேன்ன்றாரு. ஒரே வருஷத்துல என் ஓட்டு எங்க போச்சு? தேர்தல் ஆணையத்தை கேட்டியா? ஜட்ஜிகார் தேர்தல் ஆணையத்துக்கு போட்டியா? ஆமா லெட்டர் போட்டேன். என்ன பதில் சொன்னாங்க? ஒன்றுமே சொல்ல. சந்திரபாபு நாயுடு நடந்தது இந்த மாதிரி அவரும் சொல்லி இருக்கிறாரு. இதெல்லாம் பெரிய பிரச்சனையாச்சு. ஆனா இந்த நாட்டுல என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, தேர்தல் நடத்தும், ஒரு வெற்றி பெற்றுட்டார், ஆட்சி பண்றார், வரலாறு, இதையே பேசுறாங்க இந்த சொறி பிடிச்ச ஜேர்னலிஸ்டுங்க. அப்போதுல இருந்து இதான் பேசிட்டு இருக்கிறாங்க அவங்க. விஜய் 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 அப்படின்னு தொண்டர்கள் இருந்து கத்துற மாதிரி பேசுறாங்க. விஜய் அதை பாசிட்டிவா பண்ண முடியும்னு இறங்கி அவரை சப்போர்ட் பண்ண ஒரே பத்திரிகையாளர் நான் தான். வேற யாரு?
உனக்கு தான் தெரியுமா? யார் பண்ணாங்க? விஜய் சப்போர்ட் பண்ண ஒரு பத்திரிகையாளர் சொல்லுங்க. விஜய் கட்சி ஆரம்பிச்சு உறுதிமொழி எடுத்த உடனே விஜயை சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்கிறேன். யாராவது பண்ணீங்களா நீங்க? ஏன் நான் பண்ணேன்? ஒரு தமிழன் கட்சி ஆரம்பிக்கிறான், அதிமுக அழிய போகுது, அந்த இடத்த பிஜேபி பிடிக்க போறான், ஒரு தமிழன் கட்சியை ஆரம்பிக்கிறான், குடுறான் அவனை அப்படின்னு நான் கணக்கு போட்டு வச்சேன். ஏன்னா திமுக கூட கேட்டாங்க, நான் ஒரு தமிழன் கட்சியை உருவாகுது ஒரு தமிழக கட்சி, நான் பலப்படுத்த போறேன், இப்படிதான் சொன்னேன். இருக்கிறாரு கான்ஸ்டன்டின் ரவீந்திரன் எம்பி, அவர்கிட்ட தான் நான் சொன்னேன். கேட்டு பாருங்க. என்னன்னு நான் விஜய் கிட்ட சொன்னேன், நீங்க பண்ணிருக்க விடயம் மிகப்பெரிய விடயம். நன்றி சார் அப்படின்னா. எதுக்குன்னு கேட்டீங்க அப்படின்னு. எதுக்குன்னு? எவ்வளவு பெரிய ரசிகர் பட்டாளத்தை அரசியலுக்கு கூட்டு வந்தீங்க இல்லையா, இதுதான் நீங்க பண்ண தமிழ்நாட்டுக்கு பண்ண மிகப்பெரிய பணி அப்படின்னு, சிறப்புன்னு. இவ்வளவு பெரிய நம்ம அரசியல் படுத்தணும் அப்படின்னா போதும் அப்படின்னு. அதுக்குதான் நான் போனேன். அதே மாதிரி நான் சொன்ன அரசியல் பயிர் நடத்தினாரா இல்லையா, அதில் நான் பேசினாரா இல்லையா, அது எல்லாம் ஒளிபரப்பாச்சா இல்லையா? நான் முதல்ல பேசினேன், அடுத்தபடியா ராஜ்மோகன் பேசினாரு, இன்றைய கல்வி அமைச்சர். புரியுதுங்களா? நீங்க என்ன இன்னைக்கு உட்காந்து விஜய்க்கு வந்துட்டு ஜாலரா தட்டுறீங்க? அது தப்பா போனது, 2 பேரும் சேர்த்த உடனே தப்பா போகுதுன்னு நான் சொல்றேன். அப்போ எனக்கு நாடு முக்கியம். நீங்க எங்க போறீங்க? ஒரு மனுஷன் மேல நீங்க வந்துட்டு நம்பிக்கை வைக்கிறீங்க, ஒரு மனுஷனை பத்தி பெருசா பேச்சு இந்த நாட்டு மக்களுடைய நம்பிக்கை தூக்கி அவன் மேல போட சொல்றீங்க, திருப்பி விடுறீங்க. அப்படியே அவன் என்ன பண்ணான்? அழகா ஈவம் வச்சான். யார் அடிச்சிருக்கிறான்? சிறப்பா செயல்பட்ட ஒரு ஆட்சியை காலி பண்ணிட்டான். புரியுதுங்களா? இதுக்கப்புறம் பவுன்ஸ் ஆகி திமுக வருது வரல, அது வேற கதை. எனக்கு அது அக்கறை இல்லை. அது அந்த கட்சியினுடைய பிரச்சனை. என் பிரச்சனை என் நாடு, என் மக்களுடைய உரிமை. எப்படி பேசணுன்றது வந்து ஊடகத்துல வந்து பேசுங்க. விவரம் கிட்டத்தனமாவே இருக்கிறீங்களா நீங்களா? தற்கொலை மாதிரியே நீங்க பேசுறீங்க. ஊடகத்துல தற்கொலை ஆட்சி நடக்குது. இப்ப என்னன்னோ பேசுறாங்க, தரிகடத்தனமா பேசுறாங்க. இருக்கிற உண்மை என்னன்னு நீங்க சொல்லுவீங்க? இப்ப இருக்கிற அந்த ஆட்சியை வச்சுட்டு என்னன்னு நீங்க சொல்லுவீங்க? இப்ப எப்படி நீங்க முட்டு கட்டுவீங்க? வெற்றிக்கு பஜனை பாட்டீங்க, ஓகே. அதுக்கப்புறம் விஜய் சைலண்டா தான் சிந்திக்கிறாருங்களா? கேட்கிறேன். அப்படிதான் சொல்ல போறீங்களா நீங்க? ஏற்கனவே தொலைக்காட்சியும் பேப்பரையும் எவனும் பாக்குறது இல்ல. ஜென்சின்றீங்க, ரசிகர் மன்ற கூட்டத்தை பார்த்து ஜென்சின்றீங்க. உங்களுக்கு ஏதாவது அறிவு இருக்குதா? அறிவோட தான் பேசுறீங்களா நீங்க? இப்போ அந்த புரட்சி பண்ணானே, அவனெல்லாம் ரசிகர் மன்றமா? அவன் நேபாள்ல அவன் ஜென்சி, இங்க வந்து ஜென்சின்றீங்களா? ஆதவர்ஜனா சொல்லட்டும், அது வேற. அவர் அந்த கட்சிக்காரரு, அவரு சொல்லட்டும். நீங்க யாரு சொல்றதுக்கு? ஒரு நாட்டினுடைய அரசியலை முன்னுக்கு கொண்டு போறக்கூடிய வேன்கார்டு சார் இன்டெலிஜென்சியாவும் ஜேர்னலிசமும். அதனாலதான் பத்திரிகை துறையில நம்ம வந்து ஏதாவது எழுதணும் அப்படின்னோம்னா நம்ம நிபுணத்துவம் வாய்ந்தவனை நம்ம எடுத்து வந்து எழுத வைப்போம். அவன் பேசுவான். இப்ப நாடாளுமன்ற விவகாரமா ஏதாவது பிரச்சனையா, உடனே பிகேடி ஆச்சாரியா அவருடைய கட்டுரை ஒரு சென்ட்ரல் பேஜ் ஹிந்துல ஏன் கொடுக்குறான் அவனை துட்டு? எதுக்கு அவனை வச்சு எழுத வைக்கிறான்? சர்வதேச பிரச்சனையா, இந்தியாவோட ஆளுநர் பிரச்சனை, சுஹாசினி ஹைதர் ஏன் கொடுக்குறான் அந்த அம்மாவுக்கு? அதுலயே அது ஊறி போய் கிடக்குது. அதுதான் சொல்லணும். நான் அதுதான் கடைபிடிப்பேன். சரி இப்படி சொல்றாங்க, ஆனா இதுல இவங்க பார்க்க மறந்தது இது அப்படின்ட்டு. ஏன் இதெல்லாம் வச்சிருக்கிறான்? இதெல்லாம் விட்டுட்டு நான் இந்தாண்ட ஆதரிப்பேன், நான் அந்தாண்ட ஆதரிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ பேசிட்டு இருக்கிறீங்க. இது மிஸ்லீட் இல்ல? விஜய் உட்பட நீங்க மிஸ்லீட் பண்ணிருக்கிறீங்க எல்லாருமே. இந்த தேர்தல் முடிவு அவ்வளவு மோசடியான ஒரு தேர்தல் முடிவு. 1,05,000 ஓட்டு வாங்குறாரு ஸ்டாலின் 2021 தேர்தல்ல முதலமைச்சர் ஆகிறாரு. அவ்வளவு பண்ணி அந்த தொகுதியை நம்பர் 1 சிறந்த தொகுதியை மாற்றி வச்சிருக்கிறாரு. ஆனா அவருக்கு 74,000 ஓட்டு தான் கொடுத்துருக்காரு. ஆனதே சொல்ல மாட்டீங்க நீங்க. எப்படி அது? அவரை தாண்டி ஒருத்த ஓட்டு வாங்கினா அப்படின்னா அது பரவாயில்ல. 1,05,000 1,20,000 அப்படின்னா நீங்க புரிஞ்சுக்கலாம். 74,000 26,000 ஓட்டு குறையுது. அதே மாதிரி அதிமுக ஓட்டு 1/3 காலி, 2/3 ஓட்டு போயிடுச்சுங்க. அப்படி அதிமுக ஓட்டு விடுமா? யோசிக்க வேணாம் நீ. அப்ப என்ன நடந்திருக்குது? ராயபுரம் தொகுதியில இங்க இருந்து பல்லாவரத்துல இருந்து இருக்கிற பையன் அங்க போய் நிக்கிறான், நின்று ஜெயக்குமாரை தோற்கடிக்கிறான். அவனை தோற்கடியில மக்கள் தான் ஓட்டு போடுறாங்க, இவிஎம் தான் வேலை செய்யுது. வெறும் 17,000 ஓட்டு வாங்கி டெபாசிட் எடுக்கிறாரு. நம்ப முடியுமா? அத எவ்வளவு பெரிய ஆள் அவரு. ஜெயலலிதா ஆட்சியில் சட்ட அமைச்சர், சபாநாயகராக இருந்தவர். சில முக்கியமான விடயங்களை பேசணும் செய்யணும் அப்படின்னா ஆள் அனுப்புறது
ஜெயலலிதா வந்துட்டு ஜெயக்குமார் தான் அனுப்புவோம். அப்படியேப்பட்ட ஆள் அவரு. புரியுதுங்களா? மயிலாப்பூர்ல ஒருத்தர் டெபாசிட் வாங்கல அப்படின்னா அதை பத்தி பிராமணன் எப்படி ஓட்டு போடுவான்றதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது, வேற கதை. ஆனா அங்க அப்ப அதெல்லாம் யோசிக்க வேணாவா? நீங்க என்னைக்கு அனலைஸ் பண்ணீங்க? பத்திரிகையாளர் சொல்லிக்கிட்டு இருக்கீங்களா? அனலைஸ் பண்ணீங்க நீங்க எப்படி இதெல்லாம் அப்படின்னு பாத்தீங்களா? ஆனா மற்ற இடங்கள்ல இல்லை. 8 மாவட்டங்கள்ல தாவேக்காவே இல்லை. ஆனா விஜய் அலைன்றீங்க. விஜய் அலைய 107 108 நின்று போச்சு. அலைன்னா வர வேண்டியதானே 150 180ன்ட்டு பேசுறீங்களா? ஏதாவது அர்த்தம் இருக்குதா நீங்க பேசுறது இல்ல? இப்படியா மக்களை திசை திருப்புவீங்க? மக்கள் அப்படியே இருக்க போறது இல்லை. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இளைஞனா இருந்தாலும் ரசிகனா இருந்தாலும் நாளைக்கு மாறுபட்டவனா இருப்பான். ஏன்னா புத்தி இருக்குது, இறைவன் கொடுத்த புத்தி இருக்குது, மேம்பட்டுக்கிட்டே போவோம். அது அன்னைக்கு இருந்த மார்ஷல் அன்னைக்கு இருக்கிறாரு, அன்னைக்கு இருக்கிற மார்ஷல் வேற, இன்னைக்கு இருக்கிற மார்ஷல் வேற. என் கண்ணு முன்னாடி அவ்வளவு வித்தியாசம் தெரியுது. அப்போ இதுதான் அந்த மாறக்கூடிய இயல்பும் வளரக்கூடிய இயல்பும் இயற்கையா கொடுத்தது. ஆனா நீங்க தப்பு பண்ணிட்டு இருக்கிறீங்க. நீங்க நார்னதோடு மட்டும் இல்லாம அந்த பத்திரிகை உலகத்தையே நீங்க நாரடிச்சுட்டு இருக்கீங்க. இதான் பெரிய ஆபத்து இந்த நாட்டுக்கு. விஜய் கிடையாது. விஜய் வராரு, ஆட்சியில் இருக்காரு, செய்ய முடிஞ்சா செய்யறாரு, இல்லாட்டி இல்ல தூக்கி போட்டு போயிட்டே இருக்க போறாரு. அது இல்ல, அசஸ்மெண்ட் சரியா இருக்கணும்ல. உன்னை பத்தி நீ பத்திரிகையாளர் இல்லையா? நீ காமராஜர் பெருமையெல்லாம் பேசிட்டு இருக்கிற, அண்ணாவை பத்தி எல்லாம் பேசுற. அப்ப நீங்க வந்துட்டு யாரை நீ வந்துட்டு ஊக்கப்படுத்துற? திட்டமிட்டு பேசுறீங்க, டெய்லி வந்து பேசுறீங்க. தப்பு இல்ல இது. அது எந்த வழிவகுத்துச்சு? இவிஎம் வச்சுட்டு வேலை பண்றதுக்கு வழிவகுத்துச்சா இல்லையா? அவ்வளவுதான். ஒரு கேள்வி சார். இப்போ ஆல் இந்தியா லெவல்ல இந்தியா கூட்டணியில விஜய் ஒரு மேஜர் ஃபோர்ஸா இருக்க வாய்ப்பு இருக்கா? இந்தியா கூட்டணி கிடையாது சார். மோடிக்கு எதிராக அமைகிற ஒரு அணில, மோடிக்கு எதிரான ஒரு அமையக்கூடிய ஒரு அணில விஜய் எல்லாம் வரவே மாட்டாருங்க. ஏன்னா அவருக்கு அரசியல் தெரியாது, அவரை யாரும் பிக்கப் பண்ண மாட்டாங்க. திமுக கண்டிப்பா தமிழ்நாட்டுல இருந்து, திமுக தமிழ்நாட்டுல இருக்கும், திமுக எல்லா ஒரு கட்சிகளும் இருக்கலாம், அதை பத்தி ஒண்ணும் இல்ல. விடுதலை சிறுத்தைகள் இருக்கலாம், எதிர் அணியில இருந்தாலும் இருக்கலாம், அதை பத்தி ஒண்ணு இல்லை. விஜய் ஏன் வரமாட்டார் அப்படின்னா, அவரை பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு மாசத்துல நீங்க பாப்பீங்க, எதிர்ப்பு அப்படின்ற ஒரு அரசியலே அவர் எடுக்க மாட்டார் கையில. திமுகவுக்கு எதிராக அவர் எடுத்தார் அப்படின்னா அது ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கா எடுத்தார் அவரு, அவ்வளவுதான். இது திமுக வருஷம் தாவேக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன கோபத்தோட பேசினாரு நீங்க நினைச்சீங்களா? முதல் நாள் கோட்டு சூட்டோட போயிட்டு ஸ்டாலினுக்கு வந்துட்டு சால்வ போடுவாரு நீங்க எதிர்பார்த்தீங்களா? அப்படி பேசிட்டு போறேன். அதான் விஜய் எடுப்பார் கைப்பிள்ளை. இவங்கெல்லாம் அரசியல் வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங்கான இடத்துக்கு வரமாட்டாங்க. நிறைய விஷயங்களை பேசுறது ரொம்ப நன்றி.